ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் மசாலா சப்பாத்தி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக ரவையும் காலிஃப்ளவரையும் வச்சு இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் செய்யப்போ ரொம்ப ஈஸியானதும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இப்போது காலிஃப்ளவர் எடுத்து வச்சுக்க போகிறோம். இதிலேருந்து அந்த குட்டி குட்டி இதழ்களாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பேசனில் நம்ம வந்து வெது வெதுப்பான தண்ணியில் உப்பும் மஞ்சளும் சேர்த்து கலக்கி வச்சுட்டு இந்த காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம அதை வந்து ஊற வைக்க போகிறோம். அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம செய்யாமல் நம்ம வந்து காலிஃப்ளவரை வந்து குக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து காலிஃப்ளவர் செய்யணும் அப்படின்னா அது வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து செஞ்சிடுங்க. நம்ம வந்து 1 கப் ரவையும் 200 கிராம் போல் காலிஃப்ளவரும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 கப் ரவையை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சப்பாத்தி செய்யும்போது நல்லா ஈஸியாக வரும். அடுத்து வந்து 2 பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டு, ஒரு குட்டி பீஸ் இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. அரைச்ச பிறகு அது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, அதையும் சேர்த்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம துருவி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த காலிஃப்ளவரில் ஏதாவது தண்ணி சத்து இருந்தாலும் அது வந்துடும். அதுக்காக தான் நம்ம செய்கிறோம். காலிஃப்ளவரை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 கப் போல் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணோம். நம்ம வந்து 1 கப் ரவை சேர்த்துருக்கனால 2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ கூட வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதி வந்ததும் நம்ம வச்சுருக்க ரவையையும் போட்டு அதை வந்து நல்லா கெட்டியாக கிளறி நீங்கள் வந்து இறக்கி வச்சுக்கலாம். நல்லா கட்டி தட்டாமல் கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கட்டியாக ரவையை கிளறி ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா ஆறினோன்னே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மையாக இந்த எண்ணெய் போட்டு பிசைஞ்சால் தான் வந்து கையில் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா வரும். எவ்வளோக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்து வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதில் நாங்கள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணுறோம். சப்போஸ் வந்து உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது, லூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுடுங்க. அடுத்து வந்து இதை நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி நல்லா மாவு போட்டு நீங்கள் வந்து உருட்டணும். மாவு இல்லாமல் வந்து உருட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம காயெல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் திக்காக தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ரவுண்டு ஷேப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ரவுண்டான பாத்திரம் வச்சு நீங்கள் வந்து நல்ல ரவுண்டு ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கல் வந்து நல்லா ஹீட் ஆனோன்னே நம்ம இதை வந்து திரட்டி வச்சுருக்கிறத போட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி நம்ம சுட்டு எடுத்துடலாம். 2 சைடும் நீங்கள் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஸோ சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா சப்பாத்தி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சப்பாத்தி வந்து வித்தியாசமான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.